மாமன் படம் ஆரம்பிச்சு நல்லா தான் போச்சு. எமோஷன், ஃபீலிங், ஃபன்னு ஒரு 30 மினிட்ஸ்க்கு. அப்புறம் படம் நல்லா போதேன்னு இவங்களா சுவாரஸ்யத்துக்காக பிரச்சனைய திணிச்சா மாரி இருந்தது. ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. ஸ்கிரிப்டிங்ல ஃபேக்னஸ் இருந்துச்சு. நம்மள அழ வைக்க ட்ரை பண்ணி படத்துல அவங்களே அழுந்துகிட்டு இருக்காங்க. சூரிக்கு ரொமான்ஸ் பெருசா வரல. ஆனா பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்ல, பழகிடும். மேபி இந்த சினாரியோஸ் அவங்க வாழ்க்கையில அனுபவிச்சவங்களுக்கு கொஞ்சம் பிடிக்கும். மீதி எல்லாருக்கும் அடங்கப்பான்னு துடிக்கும். ஒரு சாதாரண குடும்ப சண்டை உட்காந்து சாதாரணமாக பேசியிருந்தாவே சாதாரணமாக சால்வ் ஆகிருக்கும். இதுக்கு சாதாரணமாக ஸ்டோரி எழுதி அதுக்கு சாதாரண ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி ரொம்ப சாதாரண படமாக போயிருச்சு இந்த மாமன். இதெல்லாம் பல வருஷமாக பார்த்தாச்சு. குடும்ப படத்தில் அதே உப்புமாவை கிண்டாமல் கொஞ்சம் வெரைட்டி ரைஸாவது போடுங்க. பசியில் ரிவ்யூ பண்ணுறதால சாப்பாடு டைலாக்காக வருது. ஒன்றும் உருப்படி இல்லை. டைம் இருந்தால் ஓடிடியில் பாருங்கள். மாமன் படம் ஆரம்பிச்சு நல்லா தான் போச்சு. எமோஷன், ஃபீலிங், ஃபன்னு ஒரு 30 மினிட்ஸ்க்கு. அப்புறம் படம் நல்லா போதேன்னு இவங்களா சுவாரஸ்யத்துக்காக பிரச்சனைய திணிச்சா மாரி இருந்தது. ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. ஸ்கிரிப்டிங்ல ஃபேக்னஸ் இருந்துச்சு. நம்மள அழ வைக்க ட்ரை பண்ணி படத்துல அவங்களே அழுந்துகிட்டு இருக்காங்க. சூரிக்கு ரொமான்ஸ் பெருசா வரல. ஆனா பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்ல, பழகிடும். மேபி இந்த சினாரியோஸ் அவங்க வாழ்க்கையில அனுபவிச்சவங்களுக்கு கொஞ்சம் பிடிக்கும். மீதி எல்லாருக்கும் அடங்கப்பான்னு துடிக்கும். ஒரு சாதாரண குடும்ப சண்டை உட்காந்து சாதாரணமாக பேசியிருந்தாவே சாதாரணமாக சால்வ் ஆகிருக்கும். இதுக்கு சாதாரணமாக ஸ்டோரி எழுதி அதுக்கு சாதாரண ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி ரொம்ப சாதாரண படமாக போயிருச்சு இந்த மாமன். இதெல்லாம் பல வருஷமாக பார்த்தாச்சு. குடும்ப படத்தில் அதே உப்புமாவை கிண்டாமல் கொஞ்சம் வெரைட்டி ரைஸாவது போடுங்க. பசியில் ரிவ்யூ பண்ணுறதால சாப்பாடு டைலாக்காக வருது. ஒன்றும் உருப்படி இல்லை. டைம் இருந்தால் ஓடிடியில் பாருங்கள். மாமன் படம் ஆரம்பிச்சு நல்லா தான் போச்சு. எமோஷன், ஃபீலிங், ஃபன்னு ஒரு 30 மினிட்ஸ்க்கு. அப்புறம் படம் நல்லா போதேன்னு இவங்களா சுவாரஸ்யத்துக்காக பிரச்சனைய திணிச்சா மாரி இருந்தது. ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. ஸ்கிரிப்டிங்ல ஃபேக்னஸ் இருந்துச்சு. நம்மள அழ வைக்க ட்ரை பண்ணி படத்துல அவங்களே அழுந்துகிட்டு இருக்காங்க. சூரிக்கு ரொமான்ஸ் பெருசா வரல. ஆனா பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்ல, பழகிடும். மேபி இந்த சினாரியோஸ் அவங்க வாழ்க்கையில அனுபவிச்சவங்களுக்கு கொஞ்சம் பிடிக்கும். மீதி எல்லாருக்கும் அடங்கப்பான்னு துடிக்கும். ஒரு சாதாரண குடும்ப சண்டை உட்காந்து சாதாரணமாக பேசியிருந்தாவே சாதாரணமாக சால்வ் ஆகிருக்கும். இதுக்கு சாதாரணமாக ஸ்டோரி எழுதி அதுக்கு சாதாரண ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி ரொம்ப சாதாரண படமாக போயிருச்சு இந்த மாமன். இதெல்லாம் பல வருஷமாக பார்த்தாச்சு. குடும்ப படத்தில் அதே உப்புமாவை கிண்டாமல் கொஞ்சம் வெரைட்டி ரைஸாவது போடுங்க. பசியில் ரிவ்யூ பண்ணுறதால சாப்பாடு டைலாக்காக வருது. ஒன்றும் உருப்படி இல்லை. டைம் இருந்தால் ஓடிடியில் பாருங்கள். மாமன் படம் ஆரம்பிச்சு நல்லா தான் போச்சு. எமோஷன், ஃபீலிங், ஃபன்னு ஒரு 30 மினிட்ஸ்க்கு. அப்புறம் படம் நல்லா போதேன்னு இவங்களா சுவாரஸ்யத்துக்காக பிரச்சனைய திணிச்சா மாரி இருந்தது. ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. ஸ்கிரிப்டிங்ல ஃபேக்னஸ் இருந்துச்சு. நம்மள அழ வைக்க ட்ரை பண்ணி படத்துல அவங்களே அழுந்துகிட்டு இருக்காங்க. சூரிக்கு ரொமான்ஸ் பெருசா வரல. ஆனா பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்ல, பழகிடும். மேபி இந்த சினாரியோஸ் அவங்க வாழ்க்கையில அனுபவிச்சவங்களுக்கு கொஞ்சம் பிடிக்கும். மீதி எல்லாருக்கும் அடங்கப்பான்னு துடிக்கும். ஒரு சாதாரண குடும்ப சண்டை உட்காந்து சாதாரணமாக பேசியிருந்தாவே சாதாரணமாக சால்வ் ஆகிருக்கும். இதுக்கு சாதாரணமாக ஸ்டோரி எழுதி அதுக்கு சாதாரண ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி ரொம்ப சாதாரண படமாக போயிருச்சு இந்த மாமன். இதெல்லாம் பல வருஷமாக பார்த்தாச்சு. குடும்ப படத்தில் அதே உப்புமாவை கிண்டாமல் கொஞ்சம் வெரைட்டி ரைஸாவது போடுங்க. பசியில் ரிவ்யூ பண்ணுறதால சாப்பாடு டைலாக்காக வருது. ஒன்றும் உருப்படி இல்லை. டைம் இருந்தால் ஓடிடியில் பாருங்கள்.